பொதுவாக கோயம்புத்தூரில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சேர்ந்தவர்கள் வந்து ரொம்பவே எல்லாரும் ரொம்ப குஷியாக இருக்காங்க, ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. அதையும் தாண்டி பொதுமக்கள்கிட்டே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அதெல்லாம் சாத்தியமானது எப்படி அப்படின்னா, நம்ம விஎஸ்பி அண்ணன் வந்து கோயம்புத்தூர் தெற்குலேயே களம் காண்றது. பொதுவாக கரூரில் அவர் இருக்கும்போது 4க்கு 4மே 2021 வந்து சக்ஸஸ் ரேஷியோ கொடுத்தாரு. இந்த முறை அவர் கோவை தெற்கில் கிளம்புறங்கிறது வந்து உண்மையிலே கோயம்புத்தூர் டிஎம்கே கிட்ட ஒரு மிகப்பெரிய உற்சாகம், ஒரு மகிழ்ச்சி. காரணம் ஸ்ட்ரைக்கிங் ரேட் வந்து 10க்கு 10 வரும் அப்படிங்கிறது உள்ளபடியே எங்கள் எல்லாத்துக்குமே அந்த நம்பிக்கை இருக்குது. பொதுமக்கள்கிட்டையும் கரூரில் வந்து சுற்றி ஒவ்வொரு தெருவுக்கு போனாலே வந்து அவர் ஏதாவது நலத்திட்டங்கள், ஒரு சாதாரண ஒரு பில்லர் அமைக்கிறது முதற்கொண்டு, ஒரு லைட் அமைக்கிறது முதற்கொண்டு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பார். இப்போ கோயம்புத்தூர் தெற்குக்கு அவர் வந்ததுனால நிச்சயமாக அங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஆரம்பித்து கலெக்டர் ஆஃபீஸ் முதற்கொண்டு எல்லாமே மையமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோவை தெற்கு தான். நிச்சயமாக நம்ம அமைச்சர் வந்தார் அப்படின்னா ஏதோ ஒன்று செய்வார் அப்படின்னு கோயம்புத்தூர் மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய உற்சாகம் இருக்குது. நிச்சயமாக வரப்போகிற 2026 எலெக்ஷனில் 10க்கு 10 நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தான். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் கோவை தெற்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர்.